அல்ல. பழைய உடன்படிக்கையை நம்ம பார்க்கும்போது அந்த மோசையின் மூலமாக தேவன் ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை தான் பழைய உடன்படிக்கை என்று சொல்லுகிறோம். அதுபோல மோசை மூலமாக அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த பழைய உடன்படிக்கைக்கு உட்பட்டு வாழ்ந்த ஜனங்களே 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்திரத்தின் வழியாக வந்திருக்கிறாங்க. 40 ஆண்டுகள். அந்த 40 ஆண்டுகளில் வேதம் சொல்லுகிறது, அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அவங்கள தனிப்பட்ட முறையில் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றும் அவங்க சரீரத்துக்குள்ள வாசம் பண்ணலை. பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட தான் இருந்தார். தேவன் அவர்களை மேகத்திலையும் பகல்ல மேகத்திலையும் இரவில் அக்னி ஸ்தம்பத்திலையும் நடத்தினார். அவங்க நடந்து வந்தது முழுவதும் 40 ஆண்டுகளும் வனாந்திரம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்களில் ஒருவனும் பலவீனப்பட்டதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் சொல்லுகிறோம், புதிய உடன்படிக்கை அதை விட மேலானது. பழைய உடன்படிக்கையிலே பரிசுத்த ஆவியானவர் எல்லாரோடையும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அங்கு ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டிலே தேவன் சபையை 3 பேரை கொண்டு நடத்தினார். அவர்கள் யார் என்று சொன்னால், ஆசாரியன், தீர்க்கதரிசி, ராஜா. ராஜா ஆண்டவருடைய சாய்ஸ் கிடையாது. ஆண்டவர் நியாயாதிபதிகள் மூலம் தான் அவர்களை நடத்த சித்தம் கொண்டார். நியாயாதிபதிகளை வேண்டாம், எங்களுக்கு ராஜா வேண்டும் அப்படின்னு கேட்டது இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ சாமுவேல் வருத்தப்பட்டு அழுவான். அவன் தான் அந்த நேரத்தில் இருந்த நியாயாதிபதி, தீர்க்கதரிசி. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவங்க ஒன்றை தள்ளல சாமுவேல், அவங்க என்னதான் தள்ளி விடுறாங்க. நான் அவங்கள ஆள வேண்டாம், மனிதர்கள் தங்களை ஆள வேண்டும் என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ ராஜா உங்களை ஆண்டா எப்படியெல்லாம் ஆளுமான்னு அவங்களுக்கு சொல்லு. அதுக்கு பின்னாடியும் அந்த ராஜா வேணும்னு கேட்டாங்கன்னா நீ அவங்களுக்கு ராஜாவை கொடு அப்படின்னு சொல்றார். ஸோ அப்போ ராஜாவை கொடுப்பது தேவனுடைய நோக்கம் அல்ல, மக்கள் விரும்பி கேட்டாங்க. ஸோ நியாயாதிபதிகள் 3 பேருக்கு மேலே தான் பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருந்தது. அந்த 3 பேரும் தான் தேவனால், அதுவும் அவங்களுக்கு மேலதான் பரிசுத்த ஆவியானவர் இருந்தவரை தவிர அவங்களுக்கு உள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண முடியவில்லை. பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இருப்பார், இல்லாட்டால் அவர்கள் மத்தியில் இருப்பார். ஆனால் அவர்களுக்கு உள்ளே வாசம் பண்ண முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய மனசாட்சியானது பாவமர கழுவப்படவில்லை. அவர்கள் இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தத்தினாலே பாவ நிவர்த்தி செய்யப்படவில்லை. பாவம் மூடப்பட்டது. அவருடைய அக்கிரமங்கள் நினைக்காமல் இருக்கப்பட்டது. பாவம் மூடப்பட்டதை தவிர பாவம் நீக்கப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. நம்முடைய மனசாட்சி பாவமர கழுவப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எந்த ஒரு பெரிய பரிசுத்தவானை எடுத்து பார்த்தாலும் சரிதான், அவர்கள் ஆபிரகாமாக இருந்தாலும் சரிதான், தானியேலாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் ஜெபம் பண்ணும்போது தங்களை தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நிறுத்தி அவர்கள் ஜெபமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் பேசும்போது ஆண்டவர் ஆபிரகாமை சிநேகிதனே அப்படின்னு கூப்பிடுறார். ஆனால் ஆபிரகாம் எப்படி ஜெபிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவன் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் நான் நீசனும் பாவியும் தூசியுமாய் இருக்கிறேன்றான், குப்பையாக இருக்கிறேன்றான். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க, நான் ஜெபம் பண்றதுக்கு அப்படி சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு தடவையும் விண்ணப்பம் பண்ணும்போது தன்னை தேவனுக்கு முன்பாக அப்படி தாழ்த்துகிறான். ஏனென்று சொன்னால் அவருடைய இருதயம் அவர்களை குற்றவாளி என்று சாட்டி கொண்டிருந்தது. இளங்காலை வெள்ளாட்டுக்கடாவின் ரத்தம் அவர்களை நீதிமான்கள் என்று சொல்லவில்லை, அவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டார்கள். ஏன் என்று சொன்னால் திரும்ப திரும்ப அங்க பலி செலுத்துதல் இருந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு தடவை பலி செலுத்தின பின்னாடியும் அடுத்த தடவை வருவான். அங்க இருக்க பிரதான ஆசாரியன் கேட்பார், அங்க ஆசாரியன் எப்பப்பா அடுத்து வர போறேன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்து என்ன பாவம்லாம் செய்ய போற, செய்துட்டு திரும்பவும் பலி கொண்டு வருவான், திரும்பவும் பலி கொண்டு வருவான். இப்படிதான் அங்கு பலி திரும்ப திரும்ப செலுத்தப்பட்டு கொண்டே இருந்தது. அவங்களுடைய மனசாட்சியிலே பாவமற்றவர்கள் என்ற எண்ணம் கிடையாது.
ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தேவன் நம்மை கொண்டு வரும்போது நம்மை இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தினாலே அவர் நம்மை ரட்சிக்காதபடிக்கு நம்மை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் பாவங்கள கழுவப்பட்டவர்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை சரி 9:10 வாசிங்க. 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் சேர்த்து வாசிங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாமா? அல்லேலூயா.